ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களாம் பின்னால் உட்காந்து என்ன ஆகுறது? டெலிவரி ஆயிரும். சரியா? ஹலோ, சொல்லுங்கண்ணா. நம்ம ரோட்டில் போகணும். நம்ம ரோட்டில் போய் சத்யா லைனில் இருக்கேன். இப்போ ரைட்டில் இருக்கேன். சத்யா, அந்த ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் போடுங்க. சத்யா போட்டேண்ணா. சத்யா குரூப்பில் போட்டிங்களா? சாரி சத்யா, அப்போ நான் நெட் ஆன் பண்ணல. ஒரு எனக்கு பார்த்துக்கிறேன். நான் சொல்லிட்டேண்ணா. இப்போ 15ஆம் தேதி தானே போட்டிருக்காங்க. அதனால நீங்கள் அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து வந்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. சரின்ட்டாங்க. நீங்கள் எதுக்கும் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி, ரைட்டு, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். வேறு எனக்கு அந்த புக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். லெஃப்ட்டு அதுதான் நீங்கள் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எனக்கு வண்டி தேவைன்னா அதனால நான் டெய்லி ஒரு பண்ணிட்டே இருக்கேன். டெய்லி போய் வரப்போலாம் கேட்டு தான் வரேன். சரி, ரைட்டு. இப்போ ரெடி ஆயிரும், அப்போ ரெடி ஆயிரும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஓகே ஓகே சத்யா, பாட்டு கூப்பிட்றேன். சரிண்ணா. நீங்கள் ஊருக்கு எப்போ போகிறீங்க? நான் வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஊருக்கு போகிறேண்ணா. போயிட்டு அடுத்த மாதம் தானம்மா? 13ஆம் தேதி தான் வரேன். அடுத்த மாதம் தானே? சரி. ஆனால் லூஸுன்னு தெரியும், ஆனால் பெரிய லூஸுன்னு இப்போ தான் தெரியும். யாருண்ணா? சத்யா. நான் என்ன பண்ணேன்? சரி, நான் நேரில் வந்து சொல்கிறேன். சரி வாங்க. கடைசியில் எப்படி சாமி? ஹார்ன் அடிக்கணும். ஹார்ன் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக விட்டு நம்ம ரோட்டில் போய்க்கணும். கவனமாக திரும்ப பிரேக் விட்டுட்டு கிளச்சை விட்டு வண்டி போகும். டக்குன்னு ஸ்டடி பண்ணணும். டைமிங் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். நான் சுற்றுல டக்குன்னு இருக்கும். நேர் கடைசி போய் ரைட்டு. ஒரு மாதிரி ஆகிட்டேன், நீ ஒரு மாதிரி ஆகிட்டியா? ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு, செகண்ட் கீர் போகணும். அப்படியே திருப்பி நம்ம ரோட்டில் வந்து விட்டு நான் போவோம். நம்ம ரோட் நிறுத்திடணும். பட் கிளச்சிலேருந்து கார் எடுக்கும்போது யோசிச்சு தான் எடுக்கும். வீடுக்கு எடுத்து ஆஃப் ஆகிடும். ஓகே, இன்னைக்கு சிந்தில் போனாங்களே பாப்பா, இதில் பூந்து தான் பேங்க் காலனிக்குள்ளே பூந்து போனாங்க. தெரியாமல் சொல்லிட்டு மன்னிச்சிருமா. செகண்ட் போடுவேன். ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணால் அது எக்ஸ்பிளைன் பண்ணி புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ளே நீ ஒன்று டிப்ரெஷன் மண்டைக்கில் வச்சுட்டு நீ நான் டிரைவிங் கிளாஸ் வரவங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க முடியும். உனக்கும் ஒவ்வொரு டெய்லி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. இதில் லெஃப்ட் நம்ம ரோட்டில் போய் தான் ரைட்டில் போகணும். நம்ம ரோட்டில் போய் ரைட்டில் திருப்பணும். ஆமாம், இண்டிகேட் ரைட்டில் போட்டு இவ்வளோ தூரம் வந்து இப்படி திருப்பும்போது தான் இங்கேருந்து வர்றவங்க ஈஸியாக திருப்பிக்குவாங்க. சரியாதுங்களா? பைக் தெரியுதா? எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு உனக்கு தெரியுதா? தெரியல. மிக்சிங் சேர்லேன்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்லைண்ணா, நான் இப்போ தான் ஒரு கண்ணா திறந்துருக்கேன். நீ இன்னொரு கண்ணா ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் மம்மி சொன்னாங்கல்ல 10 மணிக்கு மேலே டிரைவிங் கிளாஸ் வா, 11 மணிக்கு வான்னு. நீ தான் போட்டு நம்மளுக்கு தூக்கத்துக்கு எடுத்து அன்னைக்கு என்னமோ 8:45 வர சொல்லிட்டு 8:15 வர சொல்லிட்டு நானே இந்த 15 நாள் நிம்மதியாக தூங்கலான்னு வீட்டுக்கு வந்தேன். கடைசி லிஃப்ட்டு
ஸ்பீடு வேறு லெவலில் இருக்கும். காரணம் நம்ம ரோடு நேராக போயிடலாம். ஓகே, என்ன சாமி? கடைசி நேற்று வித்தியா போனா அவர். ஐயோ, நான் வித்தியா பார்த்துன்னு யோசித்தேன். இல்லை, ஒரு ஃபேஷனுக்காகவே நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு குறையாட்டுருக்கோம் மனசில் முடிச்சுட்டு இந்த புள்ள போடும். நான் ஏற்றுக்கேன். சரியா? உனக்கு என்னம்மா வயசாச்சு? அந்த பிள்ளைக்கு என்ன வயசாச்சு? இதை விட 3 மடங்கு ஜாஸ்தி கணக்கு பார்த்தீங்கன்னா. எனக்கே 36 ஆச்சு. 18 36. இதை விட 1 மடங்கு நான் ஜாஸ்தி. அதுக்கு 40 ஆச்சு. கடைசி ரயில் அக்கா, அது பிரச்சனை இல்லைங்கக்கா. அங்கே எத்தனை பொண்ணுங்க செம்மையாக டீசெண்டாக வராங்க. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக நிறுத்தணும். முன்னாடி ஃபஸ்ட்டு கீர் போட்டு 2 பக்கமும் கவனிக்கணும். கவனித்து திருப்பிக்கணும். அவ்வளோதான், போகலாம். கால்வாசி கால் எடுத்தால் போயிடுமா? வீடுங்க எடுத்து ஆஃப் ஆயிடும். கரெக்டாக போகலாம். பார்த்தியா, இப்படி கவனித்து வந்து குறுக்க வராது. கவனிக்காம வந்தால் அப்போ என்ன ஆகும்? புரிஞ்சதில்ல? 80 ரூபா. இந்த காலி இடமான வீடு மாதிரியே இருந்துச்சு. நாட் கம்ஃபர்ட். ஆனால் இது 80 ரூபாய்க்கு பார்த்ததுக்கு 66 ரூபாய்க்கு அது ஒர்த்து. அப்பார்ட்மெண்ட் கடைசி போய் லெஃப்ட். சரியா? நம்மளு 2.25 நம்மளுது எவ்வளோ பரவாயில்ல. காரணம் வச்சுக்கோ, நம்ம ரோட்டில் போகணும். சிக்கன் வண்டி விட்டுட்டாங்க. வேலை முடிஞ்சது, எடுக்க மாட்டோம். பாவம் பாட்டி. லெஃப்ட் போட்டுவோம். கால்வாசி வீடு. புரிஞ்சுதா? போகலாம். கால்வாசி தான். அவ்வளோ. வண்டி போவோம். வெயிட் பண்ணு. போகுதா? அதுக்குள்ளே அவர் ஹார்ன் அடிக்கிறார். நீ ப்ரெஷர் ஆகாது. சரியா? லைட்டாக எக்ஸிலேட்டர் திருப்பிக்கலாம். நம்ம ரோடு. அப்படியே மாற்றிக்கலாம். ரைட்டாக எக்ஸிலேட்டர் செகண்ட் இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோம். லைட்டாக எக்ஸிலேட்டர் அவ்வளோ. அப்படி ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ஸ்டேரிங் டைட் பண்ணாத. திருப்பிக்கலாம்.
ஃபஸ்ட்டு கீர் போட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். எக்ஸைட் மிதிக்க கூடாது, ஸ்டெடி ஆகிட்டு இப்போ மிதிக்கணும் எக்ஸைட். ஹலோ தாங்க அந்த கேஸ் கூட வந்துட்டு வரீங்களா? தேர்ட் கீர் போட்டுருக்கோம். இந்த ரோட்லேயே போகலாம், இந்த ரோட்லேயே போகலாம். பேங்க் காலனி நீ வேற. இந்த இடம் சைட்டு சேலு ஃபேஸ்புக்கில் வந்துச்சு. 24 லட்ச ரூபாய் என் சென்ட்டு. நம்மளது ஒரு 1100 ரூபா பண்ண ட்ரைக்கு உள்ளே போகுது இல்லை, இது ரோடு பேஸில் வருது. இன்னும் கொஞ்சம் மேல்ட்ட வெளியே இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ நிதானமாக இங்கே வந்து நோட் பண்ணுறீங்க. பரபரப்பாக வந்தோமா ரிலாக்ஸாக வந்தோமா? அப்படி ரிலாக்ஸாக வந்து இப்படி கொடுக்க வந்துட்டாங்க. கரெக்டாக இவ்வளோ நேரம் நிதானமாக இருந்தால் வண்டி ஓட்டும். நான் ஏன் அந்த ரோட்டே வாங்கி சொன்னேன் அப்படின்னா, நீ எவ்வளோ நேரம் ரிலாக்ஸாக இருக்கீன்னு பார்க்கலான்னு வரேன். அந்த நிதானம் எப்பவுமே வேணும். சரியா? டிக்கெட் லெஃப்ட்டு போட்டு லெஃப்ட்டு போகணும். இப்படி இங்கேருந்து லெஃப்ட் வந்தலாம், மிரர் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி லெஃப்ட் வரும். டூ வீலர் வெளியே வச்சுல இந்த கட்டத்தில் போகணும். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக போச்சு. செகண்ட் ஃபஸ்ட்டு கீர் போடணும்னு நினைக்கக்கூடாது. வண்டி நின்னா தான் ஃபஸ்ட்டு கீர் போடணும். சரியா? மற்றபடி வண்டி மூவ்மெண்ட்டே இருந்ததுன்னா செகண்ட் கீர் தான் போகலாம். இப்போ லைட்டாக எக்ஸலேட் போதும். அப்படி சூப்பராக வெளியே வந்துச்சுன்னா நோட் பண்ணி அது வெளியே வந்ததா உள்ளே வெளியே வந்தது நோட் பண்ணலையா? அந்த கார் வெளியே வந்துருக்கு. ಟಿಪಿಂಗ್ ಎಲ್ಲ ಇವು ರೇಟ್ ಜಾಸ್ತಿ ಲೈಟಿಂಗ್ ಈ ರೇಟ್ ಜಾಸ್ತಿ ನಾವು ಟಿಪಿಂಗ್ ಹಿಂಗೆ ಜಾಸ್ತಿ டிக்கெட் ரைட்டில் போகலாம். இந்த ரைட் ஆமாம், ஹார்ன் அடிக்கணும். போகலாம். பிரேக் விட்டுட்டு கிளச் விட்டால் போயிடும். இதே கடைசி போய் ரைட் திரும்பினா மறுபடியும் மெயின் ரோடு வந்துடும். அங்கே லெஃப்ட் திருப்பிக்கலாம். நேர் கடைசி கேட்டு தெரியுதா? அங்கே ரைட்டு மெயின் ரோடு வந்துடும். லெஃப்ட் திரும்பினா ஆஃபீஸ் வந்துடும். கரெக்டா புரிஞ்சுதா? தம்பி செட்டிவாளையம் வந்ததுக்கப்புறம் தான் பழவஞ்சி வேலையா? பழவஞ்சி வேலையம்ல இப்போ தான் பழவஞ்சி வேலையன்ற இடமே சொல்கிறாங்க. ஹார்ன் அடிக்கணும். இல்லை ஸ்லோ பண்ணி போகணும். செட்டி வேலையம்லாம் எத்தனை வேமா இப்போ வந்த பேர் நம்ம ரோடு கால்வாசி அவ்வளோதான் வேலை முடியும். புரிஞ்சுதா? அங்கிட்டு அங்கே ஒரு செட்டி வேலை இருக்குல்லண்ணா இது கே செட்டிபாளையம்
அது வெறும் சிட்டி பாளையம். அங்கே இருக்கிறது ஸ்டேட் பேங்க் அண்ட் இங்கே இருக்கிறது பேங்க் பேங்க் ஆமாம். பொரியல் மாறி போச்சு. அதனால நல்லா தெரியும். தேர்டு போட்டுருக்கோம். அங்கே போய் முடி செகண்ட் போட்டுருக்கோம். யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். நம்மளால் அந்த டைமிங்கில் அதை யூஸ் பண்ண முடியுமா நம்ம தெரிஞ்சுக்கணும். முடி லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக வச்சு பெர்ஃபார்ம் பண்ணணும். புரிஞ்சுதா? ஓ கரெக்டாக இருக்குது. நிறுத்திக்கலாம். மாட்டி ஃபஸ்ட் கியர் போட்டு லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ அவர் எடுத்துகிட்டு வரலாம். இல்லை இவர் எடுத்தாலும் யார் எடுத்தாலும் நம்ம வழி எடுக்கலாம். லைட்டாக கால் வச்சு எடுத்துன்னு அழகாக போகும். அந்த அக்கா வந்துட்டு மாற்று நீ மாற்றினா தான் ரிசல்ட்டே தெரியும். டக்குன்னு எக்ஸலேட்ரு, டக்குன்னு செகண்டு, தேர்டு தெரிச்சிடணும். ஓகே, போயிடுச்சா நிவேதா? நான் என்ன நிவேதா சொன்னேன்? டக்குன்னு எக்ஸலேட், டக்குன்னு செகண்டு, தேர்டு சொன்னோன்னா இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கோம். இது லெஃப்ட் லைட்டாக எக்ஸலேட், லைட்டாக டச் பண்ணிட்டே வண்டி போய்கிட்டே இருக்கும். இண்டிகேட்டர் போட்டுக்கோம். லைட்டாக டச் பண்ணிகிட்டே போயிடும். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக